வெல்கம். இந்த டிவோஷனில் நம்ம மத்தேயு 8வது அதிகாரத்துலேருந்து ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். ஸோ இந்த டிவோஷனோட ப்ராட் தீம் என்னென்னா, வர்ஷிப் என்ன எந்த இடத்துல நம்ம கடவுளை வர்ஷிப் பண்ணலாம் அப்படின்றத குறித்து ஒரு சின்ன தாட். ஸோ இந்த அதிகாரத்தில் 1லேருந்து நம்ம 3வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, ஒரு நபர் குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து அவனுடைய ஜெபத்தை வைக்கும்போது அந்த ஜெபம் உண்மையாலுமே என்னை ஆசீர்வதிச்சது. இப்போ நம்ம இந்த காலத்தில் நம்ம குஷ்டரோகம்னா குணமடையக்கூடிய ஒரு நோயாக நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் அந்த காலத்தில் வந்து அது குணப்படுத்த முடியாத ஒரு நோயாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து சமூகத்திலேருந்து வெளியே வச்சிருக்கக்கூடிய ஒரு நோயாகவும் இருந்துச்சு. அந்த மாதிரி இடத்துல நம்மளும் அந்த மாதிரி இடத்துல நிறையா இருந்திருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நிறைய தாழ்மையான இடங்களில் நம்ம போயிருந்துருக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம எவ்வாறு ஜெபிக்கிறோம் அப்படின்றத வந்து இந்த ஒரு ஜெபம் வந்து சிந்திக்க வச்சது என்னைய. ஸோ நம்ம வந்து அதுலேருந்து என்னை விடுவீங்க கர்த்தாவே, இவனை கூட நம்ம யோசிச்சிருக்கலாம், என்ன குணமாக்குங்க அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். பட் ஆனால் அவனுடைய ஜெபம் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மால் ஆகும் என்றான். அவன் வந்து கர்த்தருடைய வல்லமையை வந்து சந்தேகப்படலை. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை அவனுடைய சித்தத்துக்கு மேலே வச்சான். அவன் சொன்னான், கர்த்தாவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க. அதுதான் வர்ஷிப் அப்படின்றது. இயேசு கிறிஸ்துவும் அந்த கெத்செமனே தோட்டத்தில் பிதாவிடத்தில் ஜெபிக்கும்போது, இந்த ஒரு பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீக்குங்க, ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே அப்படின்னு சொன்னார். பிதாவுடைய சித்தத்துக்கு கீழே இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தத்தை கொண்டு வந்தார். ஸோ அதுதான் வர்ஷிப். அதே மாதிரி நம்மளும் தாழ்மையான இருக்க இடத்துல கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்கன்னு நம்ம ஜெபிக்கலாம். ஆமென்.